84 சங்கீதம் 5 உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். இதில் 2வது பகுதியை விட்டுட்டு முதல் பகுதியை மட்டும் நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனிதர்கள் பாக்கியவான்கள். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷிகள் பாக்கியவதிகள். எத்தனை பேர் பாக்கியவான்களா பாக்கியவதிகளாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஆமேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு பலன் பல நிலைகளிலே கிடைக்கிறது. இன்டலெக்சுவல் பவர் அப்படின்றாங்க, மென்டல் பவர், மசில் பவர் அப்படிலாம் நிறைய என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க, ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இப்படிலாம் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை உம்மிலே பலன் அப்படின்னு சொல்லும்போது உள்ளான மனிதனிலே நாம் பலப்படுவது. அப்போ நம்ம உடலில் பலம் உள்ளவர்களாக இருப்பது நமக்கு எவ்வளோ உதவியாக பிரயோஜனமாக இருக்கிறதோ, அதை போல் ஆவியிலே உள்ளான மனிதனிலே மனுஷியிலே நம் பலம் உள்ளவர்களாக இருப்பதும் நமக்கு பிரயோஜனம்தான். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவருக்குள்ள நம்ம ஏன் பலன் அடையணும் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டா உங்களுக்கு நீங்கள் இதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்றார். அவர் பார்த்தீங்கன்னா பயங்கர நாலேஜ் உள்ள ஒரு ஆள், நல்ல ஜீனியஸ், அவர் நல்ல ஒரு கல்விமான். அன்னைக்கு கமாலியேல் அப்படிங்கிற த வேர்ல்டு பெஸ்ட் டீச்சர்கிட்ட படித்த ஒரு ஸ்டூடெண்ட். சரியா? 3 லாங்குவேஜில் அவர் PhD, ஹீப்ரு, கிரீக், லாட்டின். ஆமீன். எபிரேயம், கிரேக்கு, லத்தீன், இந்த 3 மொழிகளிலும் பாண்டித்துவம் பெற்றவர். அப்போ அவருக்கு மூல அறிவில் அவர் ரொம்ப ஸ்ட்ராங். சரியா? அதே நேரத்தில் நம்ம ஆள் ரொம்ப வைப்ரண்டான ஆள், ரொம்ப துடிப்பான ஆள். எப்படி துடிப்பான ஆள்? சபையை உபத்திரவப்படுத்த, இயேசுவுக்கு பின்னாடி போகிற ஆட்கள் எல்லாம் அடிச்சு நொறுக்க அவர் ரொம்ப தீவிரமாக என்ன செஞ்சார், செயல்பட்டார். அப்போ அவர் எப்படிப்பட்ட ஆள்? ரொம்ப வேகமாக செயல்படுறவர், சுறுசுறுப்பாக செயல்படுற ஆள், கடினமாக உழைக்கிற ஒரு ஆள். சரியா? ஆனால் அவர் ஊழியத்துக்குன்னு வந்ததுக்கப்புறம் அவர் பட்ட பாடுகள் அதிகம், அவர் சந்தித்த உபத்திரவங்கள் அதிகம். அவர் உடம்புல அவர் சொல்கிறார், சிலுவையின் அச்சு அடையாளத்தை நான் தரித்திருக்கிறேன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, உடம்புல தழும்பு இல்லாத இடமே இருக்காது. ஆமேன். இயேசுவை கூட ஒரு தடவை தான் வாரினால் என்ன செஞ்சாங்க, 39 அடி அடித்தாங்க. ஆனால் இவரை 39 அடி 5 தடவை அடித்தாங்க. அல்லேலூயா. கல்லால் எரிஞ்சு செத்துட்டான்னு போட்டு போயிட்டாங்க. அப்படி தானே? இப்படி உடல் ரீதியாக இவர் எப்படிப்பட்ட ஆள்னா மிகவும் வீக்கான ஆள், பலவீனமான ஆள். ஆனால் அவர் தைரியமாக சொல்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. அதனால் புதிய ஏற்பாட்டு ஊழியர்களிலே தேவனுக்காக வல்லமையாய் பயன்பட்ட ஒரு பரிசுத்தவான் பவுல். இந்த புதிய ஏற்பாட்டு 27 புத்தகங்களிலே எபிரேயர் நிருபத்தை சேர்த்தா 14 புத்தகங்களை அவர் எழுதியிருக்கிறார்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ இன்றைய தலைமுறைக்கு இன்னைக்கு வரைக்கும் அவர் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக நிலைத்திருக்கிறார். அப்போ அவரை பார்க்கும்போது அவர் கொடுத்து வச்சவரியா அப்படி சொல்கிறோம்ல. ஆண்டவர் அவர் வல்லமையாக அனுப்பிச்சிருக்கிறார், பயன்படுத்தியிருக்க. ஊழியத்தில் அவர் செய்த கிரியைகள், அவர் அன்னைக்கு இருந்த உலகம் முழுவதிலும் பிரயாணம் பண்ணி சபைகள் இல்லாத இடங்களிலே சபைகளை ஸ்தாபித்து சுவிசேஷத்தை அறிவித்து பெரிய பிரம்மாண்டமான ஊழியத்தை என்ன செஞ்சார், நிறுவினார். ஆனால் அவர் ரொம்ப பலமான ஆள் கிடையாது. அவர் எப்படிப்பட்டவர்னா ஆண்டவருக்குள்ள பலனை பெற்றுக்கொண்ட ஒரு நபர். ஆமீன் சொல்லுங்க. யாருக்குள்ள? கர்த்தருக்குள்ள அவர் பலப்பட்ட ஒரு நபர். அதனால தான் தைரியமாக சொல்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவருக்குள்ள பலம் நமக்கு ஏன் அவசியம்னா, காலங்கள் மாறிட்டே இருக்கு, சூழ்நிலை மாறிட்டே இருக்கு, மனிதர்கள் மாறிட்டே இருக்காங்க. எதுவுமே நமக்கு ஃபேவராக எப்பவுமே என்ன செய்யறதில்ல, இருக்கிறதில்ல. எப்பொழுதுமே நாம் நினச்ச மாதிரியே எல்லாமே என்ன செய்யறதில்ல, இருக்கிறதில்ல. அப்போ இப்படிப்பட்ட நேரத்திலலாம் இன்னைக்கு உலக மனிதர்கள் என்ன செய்கிறாங்க, டிப்ரெஷன் ஆகிறாங்க,
சோர்ந்து போய் விடுகிறார்கள். மன உளைச்சல் அப்படின்றாங்க. சின்ன பிள்ளை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்றான். அல்லேலூயா. இந்த வாலிப பருவத்தில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கலாம் என்ன, அப்படிதானோ? என்னன்னாலும் உன்னைய படிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் ரெடின்றாங்க. எவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு நாங்கள் ஓகேன்றாங்க. ஆனால் நம்மளால் ஆள் எப்படி இருக்கு, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் இன்னைக்கு இருக்குது. ஏன்னா முந்தி மாதிரி இல்லை. எஜுகேஷனல் சிஸ்டமே என்ன செஞ்சுட்டு மாறிட்டு, எங்கே போனாலும் நெருக்கடியை நம்ம பார்க்குறோம். வியாதி அப்படின்னாலே பயமாக இருக்குது. அல்லேலூயா. பலவீன நோய் அப்படின்னாலே நமக்கு எப்படி இருக்குது, நமக்கு பயமாக இருக்குது. இப்படி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு நிலைகளில் நீங்கள் கவனித்து பாருங்கள். ஆள் பார்க்குறதுக்கு தோரணையாக தான் இருக்கிறாங்க, ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் பலவீனமாக இருக்கிறாங்க. பார்ப்பதற்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் தெரியுது, ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவாக தான் தெரியுது, ரொம்ப உற்சாகமாக தான் தெரியுது. ஆனால் எங்கேயோ உள்ளான மனிதனில் அவர்கள் எப்படி இருக்கிறாங்க, சோர்ந்து போயிருக்கிறார்கள். அப்படி ஒரு சோர்வு பலவீனம் நமக்கு இருக்கக்கூடாது என்பதற்கு தான் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை நீங்கள் கவனித்து பாருங்கள். லைஃப்பில் இவர் சந்தித்ததெல்லாம் அவர் டிஸ்கிரைப் பண்ணுறாரு. எனக்கு கள்ளர்களால் மோசம் வந்தது, சொந்த சகோதரர்களாலையும் மோசம் வந்தது. ஹல்லேலூயா. பசியில் இருந்தன்றாரு, நிர்வாணமாக இருந்தன்றாரு, கப்பல் சேதத்தில் இருந்தன்றாரு, காவலில் இருந்தன்றாரு, கட்டுகளில் இருந்தன்றாரு. ஹல்லேலூயா. இப்படிலாம் அவர் அடுக்கிறதெல்லாம் பார்த்தா ஒரு மனுஷன் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் பாடுபடுவானா, அந்த அளவுக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, பாடுகளை சகித்திருக்கிறார். ஆனால் அவர் உள்ளான மனுஷனில் எப்படி இருந்திருக்கிறாரு, பலவானாக இருந்திருக்கிறார். ஏன்னா அவர் ஆண்டவருக்குள்ளே இருந்து அந்த பலனை என்ன செஞ்சிருக்கிறார். அதனால தான் அவர் பாக்கியவானா ஓடி முடிச்சிட்டார். அதனால தான் சங்கீதத்தில் நம்ம வாச்சோம், உம்மிலே பலன் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ நம்ம ஆண்டவருக்குள்ள பலனை எப்படி பெற்றுக்கொள்ள, 3 வார்த்தை தான். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். 1 ஸ்தோத்திரம் சொல்லுங்க, 2 விசுவாசம் சொல்லுங்க, 3 ஜெபம். என்ன பாஸ்டர் இவ்வளோதானா? இதுதான், இதுக்குள்ளே தான் நம்ம பலம் இருக்குது. அல்லேலூயா. முட்டை சாப்பிட்டு கறி சாப்பிட்றதுல என்ன இல்லை, பலம் இல்லை. ஜிம்முக்கு போய் உடம்பை பில்டப்பாக வச்சுருக்கிறதுல என்ன இல்லை, பலம் இல்லை. அதெல்லாம் 2 தடவை லூஸ் மோஷன் போச்சுன்னா அவ்வளோதான். அல்லேலூயா. ஆமாம். ஆனால் ஆண்டவருக்குள்ளே நீங்கள் பலம் அப்படின்னா ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்துக்கு பலம் இருக்குன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? பவுல் சொல்கிறாரு, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யும். அல்லேலூயா. எல்லாவற்றிலும். தெசலோனிக்கேயருக்கு எழுதும்போது அவர் அப்படி தான், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? விசுவாசிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். அல்லேலூயா. வாழ்க்கையில் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், எதை சந்தித்தாலும், அது எப்படி உங்களுக்கு இருந்தாலும், அது நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ, அது இன்பமோ துன்பமோ, அது வெற்றியோ தோல்வியோ, அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் நீங்கள் இருந்தால் மட்டும்தான் உங்கள் வாயில் என்ன வரும், ஸ்தோத்திரம் வரும். அதனால தான் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம். வேலை இருந்தாலும் ஸ்தோத்திரம், வேலை இல்லைன்னாலும் ஸ்தோத்திரம். சுகம் இருந்தாலும் ஸ்தோத்திரம், சுகம் இல்லைன்னாலும் ஸ்தோத்திரம். பணம் இருந்தாலும் ஸ்தோத்திரம், பணம் இல்லைன்னாலும் ஸ்தோத்திரம். புருஷன் பேசினாலும் ஸ்தோத்திரம், பேசாட்டினாலும் ஸ்தோத்திரம். அடி விழுந்தாலும் ஸ்தோத்திரம், அரவணைப்பாக இருந்தாலும் ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், இன்னைக்கு நீங்கள் நினச்ச மாதிரி பிஸ்னஸ் இருந்தாலும் ஸ்தோத்திரம், இல்லாட்டினாலும் ஸ்தோத்திரம். நீங்கள் படிச்சுட்டு போன கொஸ்டின் வந்தாலும் ஸ்தோத்திரம், வரலன்னாலும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படிதானே? நீங்கள் விரும்பின வேலை கிடைச்சாலும் ஸ்தோத்திரம், கிடைக்காட்டியும் ஸ்தோத்திரம். இன்னைக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வந்தாலும் ஸ்தோத்திரம், வரலனாலும் ஸ்தோத்திரம். யார் ஏசினாலும் ஸ்தோத்திரம், புகழ்ந்தாலும் ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் நீங்கள் இப்படி ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க, உங்களை அறியாமலே ஒரு பலம் வந்துருங்க. எபேசியருக்கு எழுதும்போது சொல்றாரு, எல்லாவற்றையும் குறித்து நீங்கள் கர்த்தருக்கு என்ன செய்யுங்க, ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். நீங்கள் அதுவும் கணவன் மனைவியாக சேர்ந்து நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்களேன். பெற்றோர் பிள்ளைகளாக இணைந்து ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்களேன். உங்கள் நெருக்கடியான நேரங்கள் வரும்போது கர்த்தரை புகழ்ந்து பாருங்களேன். ஸ்தோத்திரம்னா என்னது? நன்றி.
ஆண்டவருக்கு தேங்க்யூன்னு சொல்கிறது. கஷ்டத்துக்கு எப்படி பாஸ்டர் தேங்க்யூ சொல்ல, துன்பத்துக்கு எப்படி பாஸ்டர் தேங்க்யூ சொல்ல, தீமைக்கு எப்படி பாஸ்டர் தேங்க்யூ சொல்ல அப்படி நீங்கள் நினைக்க வேண்டாம். நமக்கு தெரியாது இதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு. அல்லேலூயா. ஆனால் நீங்கள் எல்லாவற்றையும் நன்றி உள்ள இருதயத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அது பலம். அந்த நன்றியாக நீங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறீங்கன்னா அதுக்கு உங்கள் வாயிலேருந்து என்ன வரும்? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், ஜீவன் பாதுகாக்கப்படுதே, சேதம் இல்லாமல் காக்கப்படுறோமே. யோபு சொல்கிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸ்தோத்திரம் மட்டும். காலையில் எந்திரிச்ச உடனே முறுமுறுப்புக்கு இடம் கொடுத்துடாதீங்க, நெகட்டிவிட்டிக்கு இடம் கொடுத்துடாதீங்க. ஐயோ இப்படி இருக்க, இதை பண்ணணுமே அதை பண்ணணுமே அப்படின்னு தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துடாதீங்க. நல்ல ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பிரைஸ் பீ டு காட் அப்படின்னு சொல்லி தேவனை புகழ ஆரம்பிச்சிருங்க, தேவனை துதிக்க ஆரம்பிச்சிருங்க. நல்ல துதியின் சத்தம் உங்கள் வீட்டில் என்ன செய்யணும்? கேட்கணும். நல்ல ஸ்தோத்திர சத்தம் உங்கள் வீட்டில் கேட்கணும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு அப்படியே மூச்சு வாங்குற அளவுக்கு சொல்லி பாருங்க, தவிச்சு தண்ணி குடிக்கிற அளவுக்கு சொல்லி பாருங்க. ஆமாம், சொல்லுங்க பார்க்கலாம். இடைக்கால் பக்கம் சேகர் நல்லதம்பின்னு ஒரு பாஸ்டர் இருந்தார். இப்போ கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போயிட்டார். அவர் சர்ச்சில் ஆராதனை 9:30 மணிக்குன்னு வச்சுக்கோங்களேன். அல்லேலூயா. அது 1 மணி வரைக்கும் நடக்கும், 1:30 மணி வரைக்கும் நடக்கும். அங்கேயே சாப்பாடெலாம் கொடுத்துருவார். ஆனால் அரை மணி நேரம் ஸ்தோத்திரம். 9:30 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ஸ்தோத்திரம் தான். அல்லேலூயா. ஒரு ஊழியர் கூட்டத்துக்கு போயிட்டோம். நாங்கள் ஊழியர் கூட்டத்துக்கு போனால் ஊழியர் கூட்டத்துலேயும் ஸ்தோத்திரம் தான். நாங்களும் ஆரம்ப ஜெபத்தை பண்ணிட்டு பாட்டு பாடுறதுக்கு ரெடியாக இருக்கோம், ஆராதனை பண்ணுறதுக்கு எல்லாம் மியூசிக் பாட்டு எல்லாம் போட்டதுக்கு ரெடியாக இருக்கும். நம்மளால் மைக்கை கையில் கொடுக்குற மாதிரியே இல்லை. என்னென்னா அப்படின்னா அப்போ தான் சொல்கிறாங்க, நம்மளால் அரை மணி நேரம் ஸ்தோத்திரம் பண்ணாமல் அடுத்த பகுதிக்கு போக மாட்டார். அல்லேலூயா. நமக்கு அது பார்க்க வேடிக்கையாக இருக்குங்க. ஆனால் அந்த மனுஷனுடைய ஊழியத்தின் வெற்றியை எல்லாவற்றையும் கல்யாணம் ஆகாதவருங்க, ஒரே மனுஷன் நின்று வர்ற அத்தனை பேருக்கும் தனியாக சமையல் பண்ணி சர்ச்சு ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோத்தையும் ஆயத்தப்படுத்திட்டு அப்படியே நீட்டாக கிளம்பி வந்து நல்ல கர்த்தருக்கு ஆராதனை செய்வார். பேய் பிசாசெல்லாம் அலற விடுவார். அல்லேலூயா. அங்கே கொண்டு வந்து போட்டுருவாங்க. வியாதியஸ்தர்கள் பேய் பிடிச்சவங்களாம் அவர் இடத்துல கொண்டு வந்து போட்டுருவாங்க. எல்லாம் எப்படி கர்த்தர் அந்த மாதிரிலாம் கிரியை செஞ்சுருக்கிறாருன்னா ஸ்தோத்திரம் தான். பலம் எங்கே இருக்குது? அவர்கிட்ட பலம் இல்லை, இந்த ஸ்தோத்திரத்தில் தான் பலம் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஆவியில் பலம் உள்ளவங்களாக இருக்கணும். அதுக்கு தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். அப்போ எல்லாவற்றிலும் நீங்கள் என்ன செய்யணும்? நல்ல காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு 1000 ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். வேலையில் ஒரே டென்ஷனாக இருக்குது, நல்ல 100 ஸ்தோத்திரம் சொல்லிடுங்க. அல்லேலூயா. ஏதோ ஒன்று மனசை டிஸ்டர்ப் பண்ணுது, உடனே நல்ல ஸ்தோத்திரம் என்ன செய்யுங்க, சொல்லுங்கள். ஸ்தோத்திரத்தோடு நீங்கள் உங்கள் சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ள பழகுங்கள். அப்படின்னா நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த நிலைமையிலும் கர்த்தர் எனக்கு உதவியாக இருப்பார், துணையாக இருப்பார், எனக்கு பலன் தருவார், என்னை நடத்துவார் அப்படின்னு. அல்லேலூயா. 2வது சொன்ன விசுவாசம். விசுவாசத்தோடு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சந்திக்கணும். ஒவ்வொரு நாளும் எதோடு சந்திக்கணும்? விசுவாசத்தோடு சந்திக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று, அதான் முக்கியம். அந்த விஷயம், அந்த வார்த்தை தான் முக்கியம். அறிந்திருக்கிறோம் அப்படின்னா நான் விசுவாசிக்கணும். என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது எதுக்கு தான் நடக்கு? நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கிறது. அல்லேலூயா. எதிர்பாராத ஒரு காரியம் நடந்தாலும் அன்னைக்கு அது எனக்கு கண்ணீராக இருக்கலாம், அன்னைக்கு அது எனக்கு வருத்தமாக இருக்கலாம். ஆனால் எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கணும், இதுவும் நன்மைக்கு ஏதுவாகத்தான். என்னுடைய நலனை, என்னுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டுதான் கர்த்தர் இதை எனக்கு என்ன செய்திருக்கிறார்? அனுமதித்திருக்கிறார். ஏன் விசுவாசம் தெரியுமா? என் ஆண்டவருக்கு தெரியாம என் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. அவர் அனுமதிக்காத ஒன்றும் என் வாழ்க்கையில் சம்பவிக்காது. இதான் விசுவாசம். அப்போ ஒவ்வொரு புது நாளை ஆண்டவர் உங்களுக்கு கிஃப்டாக தரும்போது நீங்கள் விசுவாசத்தோடு அந்த நாளை சந்திக்கணும். அல்லேலூயா. சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே அப்படின்னு எல்லா நாளும் இருக்குது. எல்லா நாளும் ஒன்று போல் நினச்சியாக இருக்குது. எல்லா நாளும் ஜாலியாக இருக்காது, ஹாப்பியாக இருக்காது, செலிப்ரேஷனாக இருக்காது. ஏற்ற இறக்கங்கள்லாம் என்ன செய்யும்? இருக்கும். ஒரு நாள் நம்ம எதிர்பார்த்த காரியம் என்ன செய்யாது? நடக்காது. ஒரு நாள் ஒரே குழப்பமாக என்ன செய்யும் இருக்கும். ஒரு நாள் பயமாக இருக்கும். ஒரு நாள் ஏன் இதெல்லாம் நடக்குதுங்கிற மாதிரி யோசனை என்ன செய்யும் இருக்கும். ஆனால் நீங்கள் ஆண்டவருக்குள்ள பலன் பெற்றுக்கொள்ளணும்னா விசுவாசத்தோடு அதை எதிர்கொள்ளணும்.
ஆமென் சொல்லுங்க. ஏன்னா நீங்கள்லாம் அழைக்கப்பட்டவர்கள். அந்த வசனம் எப்படி சொல்லுது? அன்றியும் அப்படியே தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டோம். அப்போ இந்த உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருந்தாலும் எல்லாருக்கும் ஆண்டவர் இந்த ரட்சிப்பை கொடுக்கல. எல்லாருக்கும் இந்த மனம் திரும்புதலின் அனுபவம் இல்லை. எல்லாருக்கும் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கைக்கு உத்தரவாதம் பண்ணலை. அதற்கென்றே ஆண்டவர் உங்களை என்னையும் தாயின் கருவிலேயே முன்குறித்திருக்கிறார். உலகத்தின் தோற்றத்திற்கு முன்பதாகவே அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போல்லாம் நம்மளும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உங்கள் மேலே ஒரு விசேஷ அழைப்பு என்ன செய்யுது இருக்கிறது. இந்த உலகத்திலிருந்து நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இருளில் இருந்து நீங்கள் வெளியே என்ன செஞ்சிருக்கீங்க? பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். அழைக்கப்பட்டவர்களாய் நீங்கள் அந்த தேவனிடத்தில் என்ன செய்றீங்க? அன்பு கூறுகிறீர்கள். ஆண்டோட்ட அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறத கண்ணு பார்த்ததில்லை, காது கேட்டதில்லை, இருதயத்தில் அப்படி ஒரு எண்ணமே தோன்றினதில்லை, கற்பனையே வந்ததில்லை. அப்போ நீங்கள் அவர் மேலே அன்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு அவர் தீமையை நிரந்தரமாக்குவாரா? அவர் தீமையையும் நன்மையாய் முடிய பண்ணுவார். நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், ஆனால் வெகு ஜனங்கள் உயிரோட காக்கும்படிக்கு அதை கர்த்தர் எனக்கு நன்மையாக முடிய பண்ணினார். நீங்கள் என்ன குழியில போட்டீங்க அப்படி சொல்லலை. உங்களுக்கு முன்பாக தேவனே என்னை அனுப்பினார். அல்லேலூயா. அன்னைக்கு போடும்போது அவன் அழுதான். அண்ணாச்சி என்னை காப்பாத்துங்கன்னு கதர்னா. அவன் கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு அவன் வஸ்திரத்தை உறிஞ்சிட்டு 20 வெள்ளிக்காசுக்கு வித்துட்டாங்க. ஒரு அடிமையாக நடத்தப்பட்ட போது அவனுக்கு வருத்தம் இருந்தது, வேதனை இருந்ததெல்லாம் உண்மைதான். வீணான பழி அவன் மேலே சுமத்தப்பட்டு அவன் சிறைச்சாலையில் இருந்தபோது அவனுக்கு அது பிராணன் இரும்பு விலங்குகளுக்குள்ள ஒடுக்கப்பட்டது உண்மைதான். வசனம் அவனை புடமிட்டது உண்மைதான். ஆனால் இப்போ ஆண்டவர் நியமித்த இடத்துல நிற்கும் போது அவன் சொல்கிறான், இதெல்லாம் நன்மையாக முடிய பண்ணினார். அப்போ நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் விசுவாசத்தோடு எதிர்கொள்ளணும். நல்ல காரியத்தை மட்டும் விசுவாசத்தோடு எதிர்கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஆமென் சொல்லுங்க. சில எதிர்பாராத சூழ்நிலைகளை நம்ம சந்திக்கும் போதும் விசுவாசத்தோடு அதை நம்ம என்ன செய்வோம்? எதிர்கொள்ளுவோம். அப்போ நமக்குள்ள என்ன கிடைக்கும்? பலன். மூணாவது சொன்ன ஜெபம். மூணாவது என்னது? உண்மையிலே பலன். அது எங்கே கிடைக்கும்? எனக்கு ஸ்தோத்திரத்தினால கிடைக்குது, அவர் மேலே நான் வைக்கிற விசுவாசத்தினால கிடைக்குது. அடுத்தது இவைகளை நான் செயல்படுத்த அவர் சமூகத்திலே நான் போய் செய்கிற ஜெபத்தினால் கிடைக்கிறது. அல்லேலூயா. அப்போ நான் ஜெபம் பண்ண நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, என்ன நான் சார்ந்திருக்கல ஆண்டவரே, என் பலத்தை நான் சார்ந்திருக்கிற ஆண்டவரே, நான் உங்களை சார்ந்திருக்கிறேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறேன். அதனால தான் பைபிள் சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். நீங்களே சொல்லுங்க வசனத்தை. எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு என்ன செய்யுங்க அப்படின்னா, நேராக போய் ஜெபத்தில் உட்கார்ந்துடணும். அரை கதவை பூட்டிட்டு அந்தரங்கத்தில் போய் ஆண்டவரேன்னு சொல்லி அந்த பரமபிதாட்ட உங்கள் இருதயத்தை என்ன செஞ்சிடணும்? ஊற்றி விடணும். இந்த நிந்தனையை தாங்க எனக்கு பலன் இல்லை, இந்த அவமானத்தை சுமக்க எனக்கு பலன் இல்லை, இந்த இழப்பை கடந்து போக என்னால் முடியலை, இந்த தோல்வியை என்னால் தாங்கிக் கொள்ள முடியலை, இந்த நெருக்கத்தில் என்னால் சமாளிக்க முடியலை, ஐயோ இந்த பாடு, இந்த வேதனை, இந்த வியாதி, இந்த பலவீனம் எனக்கு தாங்கக்கூடாத ஒரு பாரமாக இருக்கு ஆண்டவரேன்னு சொல்லி அவர் சமூகத்தில் நீங்கள் போய் விழுந்தால் அங்கே அவர் உங்களை பலப்படுத்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பலன் தன்னால் வந்து. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு அதைத்தான் செய்கிறதுக்கு என்ன இல்லை, முடியலை. ஜெபம் பண்ணுறதுக்கு தான் நமக்கு நேரமே இல்லை. அல்லது என்னத்தை ஜெபம் பண்ணி அதான் எல்லாம் நடந்துச்சேன், அதை எல்லாம் முடிஞ்சிட்டேன், இனிமேல் ஜெபம் பண்ணி இல்லைங்க. காலத்தை அவர் மாற்றிடுவார். நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், சூழ்நிலையை அவர் மாற்றிடுவார். நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், மனுஷங்களே அவர் மாற்றிடுவார். நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், சட்டத்தையே அவர் மாற்றிடுவார். நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், தேசத்தையே அவர் மாற்றிடுவார். இப்படிலாம் நிறைய உதாரணத்தை வேதமும் சொல்லுது, உலக வரலாற்றுலையும் நம்ம கேள்விப்படுறோம். அப்போ பலம் நம்ம முழங்காலில் தான் இருக்குது. அல்லேலூயா. பலம் தேவ சமூகத்தில் நம்ம அமர்ந்திருக்கிறதுல தான் இருக்குது. ஆகவே இனி நீங்கள் உங்கள் ஒவ்வொருத்தரையும் நான் பார்க்கும்போது நீங்கள் எப்படி இருக்கணும்? முகமலர்ச்சியோடு. அல்லேலூயா. விசுவாசத்தில் வல்லவர்களா, ஜெபத்தில் வீரர்களா நீங்கள் நிற்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் பலம் உள்ளவர்களாய் மாற்ற விரும்புகிறார். நீங்கள் எல்லாம் ஆவிக்குரிய பலவான்கள். உங்கள் உள்ளான மனித நிலை நீங்கள் பலனடைய வேண்டும் என்பதற்காக தான்
ஈஸியாக ஆண்டவர் சொல்லி தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு எந்த ஸ்கூல்லையாவது போய் படிச்சுட்டு வரணுமா? விசுவாசத்துக்கு யாராவது உங்களுக்கு டியூஷன் எடுக்கணுமா? ஜோம் பண்ணுறதுக்கு யாராவது உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணுமா? இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் தந்த உறவு. அல்லேலூயா. இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நம்முடைய உள்ளான மனிதனில் நம் பலனடைந்து நமக்கு வருகிற சவால்களை, நமக்கு வருகிற தடைகளை, நமக்கு வருகிற போராட்டங்களை, நமக்கு வருகிற பிரச்சனைகளை, நமக்கு வருகிற பாதிப்புகளை, நாம் கடந்து செல்ல வேண்டிய ஆபத்தான சூழ்நிலைகளை கடந்து போக கர்த்தரிடத்திலிருந்து பலனை பெற்று வெற்றி வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.